in the dark, in the kitchen of equality, blindness doesn't dim the flavor. இன்னைக்கு நம்ம வீடியோல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பத்தின ஒரு ஷார்ட் இன்ட்ரோவை குடுகுடுன்னு சொல்லிட்டு போயிடலாமா? நான் ஒரு விஷுவலி இம்பேர்டு உமன். அன்றாட என்னோட வீட்டு வேலைகள், சமையல் வேலைகள் எல்லாமே யாரோட ஹெல்ப்புமே இல்லாம நானே தான் பண்ணிக்கிறேன். அதே மாதிரியே என்ன போல இருக்க மற்ற விஷுவலி சேலஞ்ச் மக்கள் சமையல்ல ஆர்வமா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காங்க, அவங்களுக்கு சொல்லி கொடுக்க யாரும் இல்லை அப்படின்னு என்கிட்டயே நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்காக எனக்கு தெரிஞ்ச சமையல் யுத்திகளை சொல்லி கொடுக்கறதுக்காக தான் இந்த சேனல் உருவாக்கி இருக்கோம். நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த சஜஷன்ஸ், சந்தேகங்கள் எது இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அதை அடுத்த வீடியோல உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிடுறேன். அதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆப்ஷன் பட்டன்ல ஆல் என்ற நோட்டிபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்மளோட வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். நம்ம சமையலுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னா பார்த்துடலாமா? 2 மீடியம் சைஸ் பீட்ரூட்டை குட்டி குட்டி கியூப்ஸா எடுத்து ஒரு பவுல்ல வச்சிருக்கோம். ஒரு பெரிய சைஸ் கேரட்டை குட்டி குட்டி கியூப்ஸா வெட்டி ஒரு பவுல்ல வச்சிருக்கோம். 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ரஃபா ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஒரு பெரிய தக்காளியை குட்டி குட்டி கியூப்ஸா வெட்டி வச்சிருக்கோம். 2 பத்தை தேங்காயை குட்டி குட்டி கியூப்ஸா வெட்டி வச்சிருக்கோம். 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். காஞ்ச மிளகாய் ஒரு 7 நம்பர் எடுத்திருக்கோம். ஃப்ளேவருக்காக ஒரு 2 கொத்து கருவேப்பிள்ளையும் ஒரே ஒரு பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கோம். அரை டீஸ்பூன் சோம்பு ஃப்ளேவருக்காக. தாளிக்கிறதுக்கு தேவையான முழு கரம் மசாலா, சின்ன துண்டு பட்டை, ஸ்டார் அனிஸில் ஒரு 2 இதழ், அதுக்கப்புறம் கல்பாசி இத்தினூண்டு. இப்போ நம்ம பார்த்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வச்சு நான்வெஜ் ஸ்டைலில் ஒரு மசாலா செய்ய போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பேஸ்ட் அரைக்கணும். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். தேங்காய் பத்தை எல்லாம் உள்ள சேர்த்தாச்சு மிக்ஸி ஜாரில். சோம்பு சேர்த்தாச்சு. காரத்துக்கு தேவையான வரமிளகாய் எல்லாமே சேர்த்தாச்சு. இதை தண்ணி ஊற்றி ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். மசாலாவை நல்லா வழுவலுன்னு அரைச்சி ஒரு பவுலில் சேர்த்துட்டோம். இப்போ எப்படி தாளிக்கலாம்னு பார்க்கலாம். நேவிகேஷன் கீயை ரைட் டு லெஃப்ட் கையை பார்த்து நேராக கொண்டு வந்து அடுப்பை ஆன் பண்ணிட்டோம். இப்போ லெஃப்ட் சைட் கொண்டு போய் சிம் பண்ணியாச்சு. மேலே ஒரு அகலமான பாத்திரம் வச்சாச்சு. பாத்திரம் நல்லா ஹீட் ஆகட்டும். பாத்திரம் நல்லா ஹீட் ஆகி அனல் தெரிக்குது. நான் அடுப்பை ஸ்லோ பண்ணிக்கிறேன். இப்போ எண்ணெய் ஊற்ற போகிறேன். 1 2 3 4 5 6 7 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். இது கொஞ்சம் ஆயில் நிறைய ஊற்றினாதான் நல்லா இருக்கும். ஃப்ளேமை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. பட்டை கிராம்பெல்லாம் உள்ள சேர்த்துக்கலாம். அது கூடவே பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இது கூட வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா வெங்காயம் வதக்கி சுருங்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம காய்கறிகள் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி சுருங்கிடுச்சு. இப்போ நான் ஃப்ளேவருக்காக ஒரு 2-3 பல் பூண்டை தட்டி போட்டுக்கிறேன். அது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். நம்ம ஃப்ளேமை கொஞ்சம் மீடியமா வச்சுக்கலாம். நான் இது கூட இப்போ தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா மசியட்டும். தக்காளி லைட்டா வதங்க ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜ்ல நம்ம கேரட்டும் பீட்ரூட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ நான் பீட்ரூட் போடுறேன். ஒரு கிளறிடலாம்.
இப்போ நான் கேரட் போட்டுக்கிறேன். இது கூட கொஞ்சம் உப்பு தூவிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திருக்கேன். சால்ட் தான் சேர்த்திருக்கேன். கிளறி கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு அது வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம கடலைப்பருப்பு சேர்ப்போம். 5 minutes ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். திறக்கும் போதே நல்ல கமகமன் வாசம் வருது. நல்லா வதங்கிடுச்சு காயெல்லாம். இது கூட நம்ம அரைச்சு வச்ச விழுது சேர்த்துக்கலாம். காரத்துக்கு அந்த காஞ்ச மிளகாய் தான், உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க போட்டுக்கோங்க. இந்த மசாலாவை கொஞ்ச நேரம் வதக்கணும். ஏன்னா நம்ம ராவா தானே அரைச்சிருக்கோம். ஸோ அந்த ரா ஸ்மெல் போற அளவுக்கு வதக்கணும். மசாலா நல்லா வதங்கிடுச்சு. அது எப்படி நான் சொல்றேன்னா, நான் போட்டப்ப நல்லா ஈரப்பதம் இருந்தது. இப்ப கொஞ்சம் ட்ரை ஆயிருக்கு. அது நான் கிண்டும் போதே எனக்கு தெரியுது. அதை வச்சுதான் நான் சொல்றேன். இப்ப நம்ம வேக வச்சிருந்தோம் இல்லையா அந்த கடலை பருப்பு, அதை நம்ம சேர்த்துக்கலாம். அதுல இருக்க தண்ணியோடய நான் சேர்த்துட்டேன். சுத்தி இருக்கெல்லாம் வலிச்சு உள்ள போட்டுக்கலாம். நல்லா கிளறியாச்சு. ஸோ இது கூட சேர்ந்து கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். மூடி வச்சிடலாம். ஒரு 5 minutes ஆகட்டும். 5 minutes ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. நம்ம தேங்காயில் போட்ட அந்த சோம்பு, காஞ்ச மிளகாய், அப்புறம் அந்த பட்டை, கிராம்பு எல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கு. ஸோ அவ்வளோதான், நல்லா வெந்துருச்சு. நம்ம ஆஃப் பண்ணிடலாம். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா? பக்கத்துல கொண்டு போகும்போதே நல்லா ஒரு அரோமா வருது. சாப்பிட்டு பார்க்கும்போது ரொம்ப டேஸ்டியா இருக்கு, ஸ்பைசியா இருக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்க. சில பேருக்கு இந்த கேரட், பீட்ரூட் எல்லாம் பொரியல் பண்ணா பிடிக்காது. அவங்களாம் இந்த மாதிரி செஞ்சு பாத்தீங்கன்னா, நான்வெஜ்ல எப்படி பண்ணுவாங்கன்னா, இந்த ஆட்டோட ரத்தம் இருக்கு பாத்தீங்களா, அது போட்டு இதே மாதிரி மசாலா பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதோட குடல் போட்டு இதே மாதிரி கிரேவி பண்ணுவாங்க. நம்ம நான்வெஜ் ஸ்டைல்லயே இந்த காய்கறிகளை வச்சு செஞ்சிருக்கோம். நீங்களும் கட்டாயம் செஞ்சு பாருங்க. நம்ம கேரட், பீட்ரூட் அவசியமா வாரத்துல ஒரு தடவையாவது நம்ம உணவுல சேர்த்துக்கணும். ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டாடா, பாய்.